இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி சாரும் சாரதாமாவும் இருந்தப்ப இந்த கம்பெனி எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்க போனதுக்கு அப்புறம் இங்க வேலை செய்யறவங்கள பார்த்துக்க யாருமே இல்லாம போயிட்டாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா இப்ப இந்த கம்பெனிய விற்க போறதா இந்த மேனேஜர் வேற சொல்லிட்டு போறாரு. இங்க வேலை பார்க்குற 500 குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுமோ தெரியல. எனக்கும் ஆதிக்கும் இந்த கம்பெனில நிறைய ஞாபகங்கள் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஆதி கூட சேர்ந்து நான் இங்கேதான் வேலை பார்த்தேன். எல்லாத்தையும் மறக்க முடியல. ஆனா ஆதி எல்லாத்தையும் மறந்துட்டு வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. கடவுளே, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? என்ன நடக்க போகுது தெரியலையே. மேடம், நீங்க நீங்க முத்தையா அண்ணன் தானே? ஆமா மேடம். எவ்வளவு நாளாச்சு மேடம், இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களே. நல்லா இருக்கீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேடம். ஏன் அப்படி சொல்றீங்க? வேற என்ன மேடம் சொல்றது, அதை விடுங்க. இப்போவாது உங்களுக்கு இங்க வரணும்னு தோணுச்சே. கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். ஆதி சார் எங்க மேடம்? இது ஆதி சாரோட கம்பெனி தானே? என்ன மேடம் இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? நீங்களும் ஆதி சார் இருக்கிறப்ப இந்த கம்பெனி எப்படி இருந்துச்சு? இந்த 6 வருஷமா நீங்க எப்போ வருவீங்கன்னு நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். உண்மையை சொல்லணும்னா சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. கம்பெனியை விற்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க மேடம். எப்ப என்ன நடக்கும்னு இங்க வேலை பார்க்குற 500 குடும்பமும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கு மேடம். நல்ல வேலை அந்த கடவுளா பார்த்து உங்களை சரியான நேரத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. எப்படியாவது ஏதாவது பண்ணி இந்த கம்பெனியை காப்பாத்துங்க மேடம். கம்பெனியை விற்க போறாங்களா? யாரு வாங்க போறாங்க? யார் வாங்க போறாங்கன்னு தெரியாது மேடம். ஆனா ஆதி சார் தான் கம்பெனியை விற்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அவரு கையெழுத்து கூட போட்டு கொடுத்துட்டாராமே. ஆனா அவங்க சொல்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை மேடம். ஏன் மேடம், நிஜமாவே ஆதி சார் தான் விற்க போறாரா மேடம்? கையெழுத்து கூட போட்டாராமே. கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்காது மேடம். அதனால தான் மேடம் உங்ககிட்ட கேக்குறேன், சொல்லுங்க மேடம். இல்ல அண்ணா, அந்த மாதிரி இல்ல. ஆதி கையெழுத்து போட்டு கொடுக்கல. மேடம், நிஜமா தான் சொல்றீங்களா மேடம்? நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். கம்பெனில எப்படியாவது பேசி ஆதி சார் கிட்ட நிலைமைய சொல்லி இந்த கம்பெனியை விற்காம பாத்துங்க மேடம். எத்தனையோ குடும்பங்களை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் மேடம். உங்களுக்கே வந்து சேரும் மேடம். முத்தையா அண்ணன் சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இங்க ஏதோ ஒரு பெரிய சதி நடக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்.